அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கமுங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி பக்கத்தில் உள்ள சின்னமட்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னாங்க, நம்ம ஸ்டெபிலைசர்லேயோ அல்லது வெளியே நம்ம கொடுக்கக்கூடிய ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் தென் நம்ம ஸ்டெபிலைசரை யூஸ் பண்ணக்கூடிய பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி நம்ம கம்பெனியில் வைண்டிங் பண்ணுறோம் அப்படின்ற ப்ராசஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஸோ அதோட ப்ராசஸை நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோன்னு சொல்ல முடியாதுங்க, முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கணுங்க. ஸோ அதை பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனேங்க நம்ம இதாங்க நம்மளோட வைண்டிங் மிஷினுங்க. இந்த வைண்டிங் மிஷினில் என்னென்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேனுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வைண்டிங் மிஷினோட அந்த பேசிக்காக மோட்ரு இருக்குமுங்க. அந்த மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னு சொல்கிறது கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகுமுங்க, அந்த மாதிரி இருக்குமுங்க. ஸோ அதுதான் இந்த பாபினை வந்து ரொட்டேட் பண்ணுமுங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. நம்மகிட்ட இருக்கிற இப்போ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500-600 kVA வரைக்கும் சுற்றலாங்க. அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மிஷின் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வைண்டிங் தாங்க, மேனுவலாக நம்ம வைண்டிங் பண்ணுறதாங்க. ஈவன் உங்களுக்கு பவர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரும் கூட நம்ம இதே மிஷின்லேயே நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ அதை இன்னொரு நாள் நம்ம வீடியோ பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்டெபிலைசரில் யூஸ் பண்ணக்கூடிய பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வைண்டிங் பண்ணுறோம். ஸோ அதே தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னால் பார்த்திங்களாங்க, ஸோ இது நம்மளை வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆர்டராக வராதுங்க. ஸோ நம்மளோட வாய்ஸ் ஓவரில் பார்த்திங்கன்னா நான் ஆர்டரை சொல்கிறேனுங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர் செலெக்ஷன் தாங்க. எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலுமே நம்ம கோர் செலெக்ஷன் பண்ணிவிட்டுங்க, அதோட கோர் செலெக்ஷனுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பாபின் செலெக்ஷன் பண்ணுறதுங்க. ஸோ நம்ம கோர் செலெக்ஷன் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க. முடிஞ்சால் நான் இதில் கிளிப்பை ஆட் பண்ணுறேனுங்க, கோர் எப்படி. ஏன்னா கோரில் வந்து நிறைய டைப் இருக்குதுங்க. டைப் 8, 8B, உங்களுக்கு 43ங்க, நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு கேவிக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு கோர் மாறுமுங்க. அதே மாதிரி ஒரு 5 kVA 10 kVA வேணும், அது எவ்வளோ ஆம்ஸ் தாங்கன்றதுக்கு தகுந்தாற் போல் நம்மளோட காப்பரோ அலுமினியமோ நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த வைண்டிங் மெட்டீரியல் மாறுமுங்க. ஸோ காப்பர்லேயும் சுற்றலாங்க, அலுமினியத்துலேயும் சுற்றலாங்க. ஆஸ் பர் கஸ்டமர் சாய்ஸ் படி எது கேட்குறவங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம கோர் செலெக்ஷனுக்கு அப்புறம் பாபின் சூஸ் பண்ணணுங்க. அதுதான் நான் இப்போ இந்த சொன்ன 8B அந்த மாதிரிங்க. பாபின் செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமுங்க திக்னஸ் ஆஃப் த காயிலுங்க, வைண்டிங் மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணணுங்க. ஸோ அதுவும் கேவிஏக்கு தகுந்தாற் போல் மாறுமுங்க. ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பாபினே பார்த்திங்கன்னா இதில் லோட் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ஒரு டர்ன் சுற்றினா எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணிடுவோமுங்க. ஸோ ப்ரைமரி எவ்வளோ வோல்டேஜ் சுற்றணும், செகண்டரி எவ்வளோ வோல்டேஜ் சுற்றணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாகவே நம்ம கால்குலேட் பண்ணிடுவோமுங்க. ஒரு டர்ன் ஃபுல் டர்ன் உங்களுக்கு சுற்றினா எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணிவிட்டுங்க, ப்ரைமரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றணும், எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றணுன்றது நமக்கு தெரிஞ்சு போயிருங்க. அப்போதைக்கு வந்து நம்ம ப்ரைமரி எவ்வளோ டர்ன் சுற்றணும், செகண்டரி எவ்வளோ டர்ன்ஸ் சுற்றணுன்றது நமக்கு தெரிஞ்சு போயிருமுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இவ்வளோ தாங்க. நம்ம பாபினில் லோட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு பாபினில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸை பார்த்திங்கன்னா ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துடலாமுங்க ஃபுல்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாமுங்க. இது மாதிரி தாங்க சுற்றுறதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, ஒரு ஃபுல் சர்க்கிள் முடிஞ்சது, சர்க்கிள்னு சொல்ல முடியாதுங்க, ஃபுல் ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமுங்க அதுக்கு மேலே ஒரு சேஃப்டிக்காக இன்சுலேஷன் மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ரோவை வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாங்க. இது மாதிரி தான் நம்ம சுற்றுவோங்க. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக தெரியுமுங்க. ஸோ அடுத்த ரோ வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாங்க. நம்ம எவ்வளோ சுற்றுறோன்றது, ஏன்னா நம்ம மோட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது மோட்ரு வந்து வேகமாக சுற்றுமுங்க. ஸோ வேகமாக சுற்றும்போது எவ்வளோ கவுண்ட் பண்ணுறோன்றதை வந்து நம்மளால் மேனுவலாக வந்து 1 2 3ன்னு அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க. ஸோ அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா கவுண்ட்ரு மிஷின் இருக்குங்க, அந்த கவுண்ட்ரு மீட்டர் இருக்குமுங்க. அந்த மீட்டரை நான் இப்போ காமிக்கிறேனுங்க, இப்போ வீடியோவில் வரும்போது நான் சொல்கிறேனுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து நம்ம சுற்றுவோமுங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இது வெறும் 5 kVA டிரான்ஸ்ஃபார்மர் தாங்க. ஸோ அதன்றங்காட்டிக்கு பாபின் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குதுங்க. இதோட க்ளோஸ் லுக்கு இதானுங்க. ஸோ இதே நம்ம ஹையர் கேவியை போட்டோம்னா நமக்கு வந்து ஹையர் கேவியை நான் வைண்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுறேனுங்க. நம்ம வீடியோ எடுத்து போகிறதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் டைம் கிடைக்கிறப்ப தான் நம்ம எடுத்து போடுறோங்க. ஸோ அதன்றங்காட்டிக்கு நம்ம இப்போதைக்கு டைம் கிடச்சப்போ சின்ன கிளிப்பாக எடுத்ததுங்க, அதைத்தான் நான் வீடியோவாக போடுறேனுங்க.
ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதன்றங்காட்டிக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டு விட்றதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வைண்டிங் சுற்றுறதுங்க. ஸோ ஃபுல் ப்ரைமரி சுற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம செகண்டரி சுற்ற ஆரம்பிப்போங்க. ஒவ்வொரு ஃபுல் ரோ முடிஞ்சதுக்கப்புறமுங்க எல்லா ரோலையுமே ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் இடையில வருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமுங்க. ஸோ சேஃப்டி தாங்க எல்லாமே எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க, ரெண்டாவது குவாலிட்டிங்க. ஸோ சேஃப்டி தான் மெயினுங்க. சேஃப்டியை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே குவாலிட்டி தானாகவே வந்துடுங்க. ஸோ எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் மெயின் அதானுங்க. ஏன்னா இதை நம்ம கரண்ட்டை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுங்க. ஸோ ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. ஃபீல் பண்ணாலும் கூட அது அன்சேஃப்டி தாங்க. ஸோ ஏன்னா இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது மெயின் நம்ம அந்த சேஃப்டி ஒன்றத்தான் நம்ம மெயின் வந்து நம்ம பார்க்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுற்றுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் மிஷின் சொன்னோம் இல்லைங்களா, இதாங்க அந்த கவுண்டர் மிஷினுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ன் முடியும் போதும் அது மாறுறது உங்களுக்கு மீட்ரு மாதிரி நம்ம பைக்கிலலாம் உங்களுக்கு பழைய மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா போகிறது தெரியுமுங்க. ஸோ அதே கான்செப்ட் தாங்க கவுண்டர் மீட்டருங்க. ஸோ அது கவுண்டர் வந்து போயிட்டே இருக்குமுங்க. ஒவ்வொரு டேர்னு போகும்போதும் ஒரு டேர்ன் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. எக்ஸாக்ட் நமக்கு இது வந்து நம்ம இப்போ நம்ம ப்ரைமரி வந்து ஒரு 200 டேர்ன்ஸ் சுற்றணுன்னா அந்த 200 டேர்ன்ஸ் நம்ம வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. நம்ம லீடை கட் பண்ணிவிட்டு செகண்டரி சுற்ற ஆரம்பிக்கலாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம போயிட்டே இருக்குமுங்க. இது வந்து எக்ஸாக்டாக இருக்குமுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வைண்டிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வந்துருச்சுங்க. சிஎன்சி டைப்பெல்லாம் கூட வந்துருச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது தாங்க நமக்கு பெஸ்ட்டுங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவியை வேணாலும் இதில் சுற்றிக்கலாங்க. அது ஒரு பெஸ்ட்டுங்க. ஈவன் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ரிலையபிளுங்க. எவ்வளோ கேவியை வேணால் சுற்றிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதாங்க கோருங்க. இது பார்த்திங்கன்னா இது புது கோர் இல்லைங்க. வந்ததில் பார்த்திங்கன்னா இது ஒரு பழைய கோருங்க. ஸோ நம்மளோட இப்போ பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பிரித்து வச்சுருக்கோமுங்க. ஸோ அதாங்க கோர். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் 8 கோருங்க. ஸோ அது மாதிரி மாறுங்க. நிறைய சைஸ் இருக்குதுங்க டிரான்ஸ்ஃபார்மரில், ஏகப்பட்ட சைஸ் இருக்குதுங்க. ஸோ அது சைஸ் வந்து மாறுங்க. ஹைட்டு உங்களுக்கு வித்தை பொறுத்து நிறைய சைஸ் இருக்குதுங்க. ஸோ அதை பற்றி வேணால் ஒரு நாள் லிஸ்ட் அவுட் என்ன சைஸ் எப்படின்றது வந்து நம்ம வீடியோ போட்டு வரணுங்க. ஸோ இது மாதிரி தான் வேகமாக சுற்றுவாங்க. ஏன்னா டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணுறாங்காட்டிக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திங்க. ஸோ அதனால் அவங்க வந்து லைனாக வைண்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. ஸோ இதெல்லாம் சின்ன கேவியை தாங்க கடனை முடிச்சிருவாங்கங்க. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றுற போகும்போது தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்குங்க. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா லீடு வந்து ரொம்ப ஹெவியாக போடுவோமுங்க, ரொம்ப திக்காக இருக்குமுங்க. ஒரு 100 கேவியே 200 கேவியே 200 கேவியெல்லாம் ஸ்டெபிளைசர் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லைங்க. ஸோ அதெல்லாம் சுற்றும் போகும்போது வந்து உங்களுக்கு டைம் எடுக்குங்க. இதெல்லாம் ஈஸி தாங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். பட் அதெல்லாம் கஷ்டங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் தாங்க. எல்லாத்துக்கும் இன்சுலேஷன் தாங்க மெயின். வந்து எலக்ட்ரிக்கலே இன்சுலேஷன் ரொம்ப மெயினுங்க. ஒரு சிஸ்டம் வந்து உள்ளே எரிஞ்சு போனாலுமே ஓவர்லோடாகி எரிஞ்சு போனாலும் உங்களுக்கு வந்து வெளியே எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து எல்லாத்துக்குமே லீடு எல்லாத்துக்குமே மெயினாக வந்து இன்சுலேஷன் கொடுத்துருவோங்க. இருக்கிறதுலே உங்களுக்கு ஹை குவாலிட்டி இன்சுலேஷன் தான் கொடுக்குறதுங்க. ஸோ அதனாங்காட்டிக்கு நமக்கு சேஃப்டி விஷயத்தில் வந்து நம்ம கம்பெனியை வந்து சேஃப்டி ப்ளஸ் உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து நம்ம கம்பெனி என்றைக்குமே பெஸ்ட்டுங்க. அது ஏன் நம்ம கம்பெனின்றதுக்காக சொல்லலைங்க, உண்மையாலுமே நம்ம கம்பெனி வந்து சேஃப்டி ப்ளஸ் உங்களுக்கு குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் வந்து நம்ம இந்த வைண்டிங்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறங்க, ப்ரைமரி அண்ட் செகண்டரி முடித்ததுக்கு அப்புறங்க நம்ம கோர் போடுவாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா கோர் போட்டதுக்கப்புறம் வைண்டிங் பண்ண மாட்டாங்க. வைண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறங்க எல்லா இடத்துலையுமேங்க வைண்டிங் பண்ணது முடித்ததுக்கு அப்புறம் தான் கோர் போடுவோமுங்க. இதே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றுற மாதிரி இருந்தால் அதோட பாபின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் வராதுங்க, உங்களுக்கு ரவுண்ட் டைப்பில் இருக்குமுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு கோர் போட்டுட்டுங்க அப்புறம் வைண்டிங் பண்ணிவிட்டுங்க மறுபடியும் அதே உங்களுக்கு டாப் கோரை மட்டும் பிரிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் எகைன் உங்களுக்கு நம்ம வைண்டிங் பண்ண இந்த இதை பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கிட்டு எகைன் வந்து அந்த டாப் கோர் மட்டும் போடுவாங்க. நிறைய பேருக்கு எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதாங்க ப்ரொசீஜர். அது இன்னொரு நாள் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து செகண்டரிங்க. நான் 1:, நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி பார்த்தீங்கன்னா 1:4 போடுவோமுங்க. அது கம்பெனியை பொறுத்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1:4 தான் போடுவாங்க. அப்படி இல்லைனா 1.5:4 போடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா 1:4 தாங்க போடுவோம். அதுவே இப்போ அவங்களுக்கு பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரிக்குமே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வருங்க. ஸோ பக்காவான இன்சுலேஷன் வந்து எவ்ரி இதுக்கும் உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து ஹெவியாக இருக்குமுங்க. ஒவ்வொரு பாபினும் கூட பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நைலான்லேயே இருக்குதுங்க பாபின், நிறையா டைப்பில் இருக்குதுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வருமுங்க. ஸோ இந்த பாபின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து குவாலிட்டியில் வந்து நம்ம நல்லா இருக்குதுங்க. நம்ம இது வரைக்கும் நமக்கு வந்து ஈவன் ஒரு ஃபெயிலியர் கூட வந்தது கிடையாதுங்க. ஸோ பாபினை பொறுத்து நமக்கு கிடையாதுங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைண்டிங் டெக்னிக் அண்ட் தென் உங்களுக்கு நம்ம எவ்வளோ டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தாங்க டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த குவாலிட்டின்றது வந்து முடிவாகுதுங்க. ஸோ இந்த ஃபுல்லாக வைண்டப் பண்ண பாபின் வச்சு வைண்டப் பண்ண டிரான்ஸ்ஃபார்மருங்க. ஃபைனலாக நம்ம ஸ்டெபிளைசரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணலாங்க. ஸோ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிளைசரில் ஃபுல்லாக ரெடி பண்ண டிரான்ஸ்ஃபார்மருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெபிளைசருங்க. ஸ்டெபிளைசர்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது டிம்மர் காயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பக்காவாக போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கடைசியில் இந்த மாதிரி தாங்க வரும். உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டெபிளைசர்ஸ் வேணும்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும்னா கம்பல்சரி நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க. கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழேயே இருக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2 kVலேருந்து 2000 kVA வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் சர்வோ ஸ்டெபிளைசர் பண்ணிகிட்ருக்கோங்க. தவறாமல் உங்களுக்கு ஸ்டெபிளைசர்ஸோ வேணும்னா தவறாமல் நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.